கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, இறுதியிலே மோட்ச ராஜ்யத்திலே, தேவ சமூகத்திலே, தேவ சன்னிதானத்திலே நாம் காணப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உச்சகட்ட லட்சியம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் இருக்கலாம், ஒரு லட்சியம் இருக்கலாம். நான் இப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு சிந்தனைகள் வரலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பொது நோக்கம், இந்த உலகத்திலே நாம் என்ன ஒரு ஊழியம் செய்தாலும் அல்லது என்ன ஒரு உலக பிரகாரமான ஒரு தொழில் செய்தாலும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இறுதியிலே மோட்ச ராஜ்யத்தை அடைய வேண்டும். அதற்காக தான் ஆத்துமாவே அவர் காக்கிறாராம். பாருங்க, இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.